பிரம்மா நாபி கமலத்திலிருந்து வந்தார், தாமரையில வந்தார். அந்த தாமரையோட கணக்கு என்னன்னா 14 இதழ்கள் உள்ள தாமரை. தாமரைன்னு ஒண்ணு பொத்தாம்புதுவ தாமரைன்னு சொல்லலங்க, 14 இதழ்கள் அதற்கு. ஏன்னா 14 உலகங்கள், 14 உலகங்கள். நாம் இருக்கிற இந்த பூமிக்கு மேல 7, பூமிக்கு கீழே 7. கீழே அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம் அப்படிங்கிறது கீழே. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகோலோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம்ங்கிறது 7. 7 14. இந்த 14க்கு மேல பிரம்மா உட்கார்ந்துட்டார். பிரம்மா எப்படி உட்கார்ந்துட்டார்? 4 தலையோட உட்கார்ந்துட்டார். 4 தலை அவருக்கு எப்படி வந்தது? தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிக்கவையே, ஒத்த தலையோடு தான் அவர் வந்தார். பகவான் அவருக்கு வேதத்தை கொடுத்த உடனே அந்த வேதம் 4ஆ இருக்கிறதுனால 4 தலையாயிடுது. அல்லது 4 திக்க குறிக்கிறாங்க. ஒரிஜினலா பிரம்மாவுக்கு 5 தலை. நான் அந்த கதையை சொல்லி போட்டல, அது ஒரு கதை இருக்கு. அந்த 5வது தலைய தலையில உள்ள அந்த மண்ட ஓட்டுக்கு கபாலம்னு பேரு. அந்த கபாலத்தை கையில வச்சிருக்கிறதுனாலதான் கபாலின்னு பேரு. பகவான் மயிலாப்பூர்ல இருக்கிறதுல கபாலீஸ்வரர்னு சொல்லணும். இந்த மண்ட ஓட்ட பிரம்ம கபாலம்னு பேரு. இது 5வது. அதுக்குள்ள வேண்டாம். 4